ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லோரும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எதனால் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் ரிசல்ட்டும் கிட்டத்தட்ட ஒன்று போல் வந்திருக்கு. ஒரே ஒரு சின்ன சேஞ்சை தவிர. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது முதல் நாள் ரிசல்ட்டை வச்சு ரெண்டாவது நாள் ரிசல்ட்டு எப்படி கொடுத்தோம் அப்படிங்கிறதபடி நம்ம கணக்குப்படி நம்ம பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் டி போர்டில் 5 வச்சது. டி போர்டில் 5 நம்ம 5 வர இடத்துல 2 வரும், 2 வர இடத்துல 5 வரும்னு ஏகப்பட்ட தடவை சொல்லியிருப்போம். அங்கே 5 கண்டதுனால 5 அப்படியே வச்சிட்டோம். நம்ம 5 6 0 8 பாக்ஸ் போட சொல்லியிருப்போம். ரிசல்ட்டை கவனித்து பாருங்கள். 0 268. வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 5 இருக்கிற இடத்துல 2 வந்துருச்சுன்னா ஐ ஆம் ஏ 4 டிஜிட் வின்னர் டுடே. அதனால தான் சொல்கிறோம், நம்ம போடுற கான்செப்ட்டு 4-5 நாள் ஃபெயிலாக இருந்தாலும் ஒரு நாள் மொத்தமாக கிளிக் ஆகிடும். அதனால தான் புது புது கான்செப்டில் புது ஃபார்முலா எடுத்து நாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுற நம்ம நேயர்களுக்கு நன்றாக தெரியும். கமெண்ட் செக்ஷனில் ஏகப்பட்ட பேர் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நாம் கொடுத்த நம்பரு 608 பாக்ஸு 3 டிஜிட்டுக்கு 608 பாக்ஸு. ஆல் போர்டு 5 கொடுத்துருந்தோம். அந்த 5க்கு பதில் 2 அப்படியே ஆப்போசிட்டில் 2 வந்துச்சுன்னா டுடே இதை கரெக்ட் ஆன்சர் 4 டிஜிட் அடிச்சிருப்போம். அதுபடி தான் இன்றைக்கி நாம் 4 நம்பரில் 3 நம்பர் கொடுத்துருக்கோம். பாக்ஸ் போடாதவங்களுக்கு சி போர்டில் 8 டைரெக்டாக இறங்கியிருக்கு. பி போர்டில் வந்து 0, பி போர்டில் நம்ம கொடுத்த 0, டி போர்டில் இறங்கியிருக்கு. அதே மாதிரி சி போர்டில் கொடுத்த நம்ம 6 பி போர்டுக்கு இறங்கியிருக்கு. இப்போ 608 மட்டுமே பாக்ஸ் போட்டவங்களுக்கு பிசி வின் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், 4 டிஜிட் வெல்வது மிக எளிதான ஒன்று தான். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபார்முலா படி போட்டு அதை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ரிசல்ட்டானது இன்றைக்கி கொடுத்த ரிசல்ட்டு 31026 இந்த நம்பரை வச்சு நம்ம நேற்றைய ஃபார்முலா படி நம்ம 4 டிஜிட்டுக்கு 3 டிஜிட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு போர்டு மட்டும் வரல. அதுவும் நம்மளோட ஃபார்முலா படியே தான் வந்திருக்கு. 5 வர இடத்துல 2 வரும் அப்படின்னு சொல்கிற ஃபார்முலா படி. ஆனால் டைரெக்டாக இல்லை. இப்போ அதே ஃபார்முலா படி இப்போ எடுக்கிறோம். இப்போ 268க்கு இ போட்டு பார்த்தோம் அப்படின்னா 268. 2 வந்த இடத்துல 3 வர வாய்ப்பு இருக்குது. 6 வந்த இடத்துல 9, 8 வந்த இடத்துல 5 வர வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, நேற்று போட்ட ஃபார்முலா படியே போட்டோம் அப்படின்னு சொன்னால் 5 வர்ற இடத்துல 2 வச்சோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு இது போட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது அப்படி கிடையாது. இப்போ இன்றைக்கி ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, 5 நம்ம கொடுக்குற இடத்துலையும் 2 வரலாம். இன்னொன்று எப்படின்னா, நம்ம 6 கொடுக்குற இடத்துல 9 வரலாம். நம்ம ஏகப்பட்ட கான்செப்ட் எடுத்து 20-30 நம்பர் எடுத்து அதில் ஒன்று வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம டைரெக்டாக வைக்கிறது தான் நம்ம இலக்கு. அதனால தான் சொல்கிறோம், இப்போ ஏபிசிடி இதை தனித்தனியாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஏ போர்டில் 3, பி போர்டில் 9, சி போர்டில் 5, டி போர்டில்
1 வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ 5க்கு பதில் 2 போட்டு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம். 5க்கு பதில் 2 போட்டீங்க அப்படின்னா 395 வர்ற இடத்துல 392 வரலாம். இப்போ 1395 வரும், அல்லது 1392 வரலாம். இதுதான் கான்செப்ட்டு. ஆனால் 9 வந்த இடத்துல 6 வரவும் வாய்ப்பு இருக்குது. இது நம்ம சொல்கிறோம், அந்த கான்செப்ட் படி போட்டு பாருங்கள். இப்போ ஒரே ஒரு நம்பர் போடணும்னு விருப்பப்படுறவங்க 395 அல்லது 392 போடலாம். நன்றி, வணக்கம்.